சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அறிவாலயமே 2 நாளா பரபரப்பா காட்சி அளிக்குது. நாளைக்குள்ள எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இறுதி தொகுதி பங்கீட்டை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இதுல மதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளை மட்டும் திமுகவால் இன்னமும் சரி கட்ட முடியல. அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் வேற வேறையா இருக்கு. அது என்ன, நாளைக்குள்ள இறுதி வடிவம் பெறுமா அப்படிங்கிறது குறித்து பார்ப்போம். நாளைக்கு பிரதமர் மோடி வர்றதுனால இந்த திட்டங்கள் நடக்குது அப்படின்னாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் சில ஏற்பாடுகள் நடக்கிறதாக சொல்றாங்க. அதை பற்றியும் பேசுவோம். இன்னொன்று, திடீர்னு நம்ம சுப்பிரமணிய சுவாமி ஒரு ட்வீட் போட்டு பிரதமரே ராஜினாமா செஞ்சிருவார், நான் இதை சொல்லிட்டேனா அப்படின்ட்டாரு. என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க அப்படின்னா, அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் ட்வீட் போட்டிருக்காரு. அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்தும் பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இந்த 2 செய்திகளுக்கு உள்ள பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்தலான்னு பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்தில் முதல் முறையாக திமுகவை சேர்ந்த ஒருவருக்கு சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி சம்மன் போயிருக்கு. அது அவரே உறுதிப்பட சொல்லியிருக்காரு. மார்ச் 17ஆம் தேதி நான் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக போகிறேன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தகவல் உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு. இது என்னென்னா, இதுதான் முதல் முறை அவருக்கு சம்மன் வர்றது. விஜய்க்கு வந்து இது 3வது முறை. நேற்று கொடுத்தாங்க, இன்னைக்கு ஆஜராக சொன்னாங்க, ஆஜராகலை. இப்போ இன்னைக்கு என்ன சாயங்காலம் என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, மீண்டும் விஜயை வந்து மார்ச் 15ஆம் தேதி ஆஜராக சொல்லி புதுசா ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க போல. சிபிஐ நாள் கேட்டிருக்காரு, 5 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதுதான் தலைவர் சொல்றாரு, என்னால் அங்க வர முடியாது, பனையூருக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களா இல்லையா? அதாவது சென்னையில இருக்கிற சிபிஐ ஆபீஸ்க்கு வர்றேன், நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னு இருக்காரு விஜய். அப்படியா? ஆமா, அது கேட்டிருக்காரு. அதெல்லாம் முடியாது, டெல்லிக்கு தான் வரணும், 15ஆம் தேதி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க. ஆமா, அதாவது விஜய் 15ஆம் தேதி ஆஜராகிறாரு, செந்தில் பாலாஜி 17ஆம் தேதி ஆஜராக போறாரு. அதனால இந்த ஒரு சம்பவம் என்பது தொடர்ந்து இன்னும் சூடு பிடிக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேர் என்ன பதில் சொல்ல போறாங்க. செந்தில் பாலாஜி காட்டமா பல கேள்வி கேட்டிருந்தார் அப்பவே, கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த கேள்விகள் எல்லாத்தையும் போயிட்டு சிபிஐ விசாரணை அடுக்குவாருன்னு சொல்றாங்க. அதற்கு மீண்டும் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க விஜய் தரப்பில் இருந்துன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னொரு பக்கம் இது ஒரு எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால செந்தில் பாலாஜிக்கு சுத்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பேஸ் வேணும்ல, குற்றச்சாட்டு மட்டும் வச்சுக்கிட்டே போனாலும் ஒரு காலகட்டம் ஒரு கேஸ் முடிவடைகிறப்பயாச்சும் அதற்கான அடிப்படை என்னங்கிறத வச்சு பார்ப்பாங்க. அப்போ அந்த அடிப்படை எதுவுமே இல்லாம, இன்னும் விஜய் மேலேயே வழக்கு போடல, விஜய் மேலேயே எஃப்ஐஆர் எல்லாம் போடல. அப்போ ஏன் செந்தில் பாலாஜி கூப்பிடுறாங்க அப்படின்னா, இவங்க சொன்ன சதித்திட்டம், இவர் ஒரு சதித்திட்டம் தீட்டிட்டாருங்கிற பெரிய பிரச்சாரத்தை விஜய் தரப்புல முன்னெடுத்தாங்க. விஜயுமே அதை சொல்லியிருந்தாரு. அப்போ அப்பவே வந்து செந்தில் பாலாஜி மற்றும் அரசு தரப்புல இருந்து நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த டைமிங்ல இருந்து, அங்க ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததுல இருந்து, யாருடைய ஆம்புலன்ஸ் கேட்டதுல இருந்து நிறைய விஷயங்கள் ஒரு கேள்வியா போலீசார் உத்தரவுல எப்படிலாம் விஜய் வந்து மீறினார்ன்றது பல கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க. இப்போ ஆனா இது வரைக்குமே விஜய் வந்து வெளிப்படையா ஆதாரங்களை கொடுக்கல, திமுக சதி பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனா சிபிஐ விசாரணையில் வந்து எப்படி இது வந்து கொண்டு போக போறாங்க அப்படின்றத பொறுத்து இல்லை. இது வரைக்கும் சிபிஐ வந்து விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு விஜய் கட்சியை சேர்ந்த அருண்ராஜ் சொன்னார். அழுத்தமே கொடுக்க ஆரம்பிக்கல, அதுவே அழுத்தம் சொல்றாங்க. ஆனா இந்த இது வரைக்கும் நடந்த நடைமுறையே அழுத்தமா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இது சம்பந்தமே இல்லாம திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இப்ப கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுல அழுத்தம் இல்லாம இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பார்வை. அப்போ சிபிஐ அவங்களை அழுத்தம் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னா, சிபிஐ இப்போ யாருக்கு ஆதரவாக செயல்படுதுங்கிற கேள்வி வருது. இதனால் வரைக்கும் விஜய் வந்து அழுத்துறதா விஜய் சொல்லிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் என்ன யாரும் அழுத்தவே முடியாது, இந்த மூஞ்செல்லாம் அழுத்தத்துக்கு அடி பண்ணிடுற மூஞ்சான்னு கேட்டுட்டு இருந்தார். இப்போ செந்தில் பாலாஜி உள்ள வரதுனால விஜய்க்கு அது லாபமா போக போதா அல்லது நஷ்டமாக போதா அப்படிங்கறத பார்க்கணும். ஆமா, இப்போ இன்னொரு பக்கம் இவர் சொல்ற கருத்தெல்லாம் யாருக்கு தான் லாபமா போகுதுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு வகையில கருத்து சொல்லிட்டே இருக்காரு. யார் அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி. இவர் சொல்ற கருத்துனால பாஜகவுக்குள்ளேயே வந்து யாருக்கு லாபம் நஷ்டம்னு தெரியல. ஆனா இருந்தாலும் சர்ச்சைக்குரிய வகையில பல கருத்துக்களை பதிவு பண்றாரு. மோடிக்கு அகைன்ஸ்டாவே பல நேரங்களை பேசிட்டு இருக்காரு இல்லையா. இவங்களும் பாஜக கண்டுக்க மாட்டாங்க. அவரது கருத்துக்கள் மட்டும் இல்லை, நடவடிக்கைகள் சர்ச்சைக்குரிய வகையில் தான் இருக்கும். கல்யாணத்துக்குலாம் போனாங்கன்னா தாலியை ஒளிச்சு வச்சுட்டு தான் அவர் கூப்பிடுவாங்க. என்ன இவர் போட்டு தாலி எடுத்துட்டு மேடை ஏறிட்டுறாரு. அவர் போட்ட பல ட்வீட்ல வந்து மேக்சிமமா வந்து மோடியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து போட்டுட்டே இருக்காரு. ஆனா இருந்தாலும் பாஜகக்குள்ள அவர் கண்டுக்கிற மாதிரியும் தெரியல, அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியும் தெரியல.
இதுல இப்போ சமீபத்தில் என்ன ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த ஈரான் தாக்குதலில் வந்து மோடி வந்து பயந்துட்டாரு. ஏன்னா இப்போ அமெரிக்கா அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்குற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா? இந்தியா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்றாங்க 30 நாளுக்கு நீங்க வந்து ரஷ்யா எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து மத்திய அரசு மோடி அரசுக்கு மீது பல விமர்சனங்கள் வந்து எழுந்தது. எதற்காக அமெரிக்கா அனுமதியோட நீங்க உங்களோட டிப்ளமசி என்னாச்சு, உங்களோட அந்த வெளியுறவு கொள்கை வந்து என்னாச்சு, மோடி வந்து உண்மையிலேயே ட்ரம்ப்பை பார்த்து பயந்துட்டாரா, அடிபடந்து போயிட்டாரான்னு சொல்லிட்டு பல கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து தான் இப்போவும் சுப்பிரமணிய சாமி என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா, மோடி எதற்காக பயப்படுறாரு ட்ரம்ப்பை பார்த்து, 3 முறை ஜெயிச்சு வந்துட்டாரு பிரதமரா, இப்போ பிரதமரா இருக்காரு, மோடி இன்னும் ஏன் பயப்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொல்றாரு பாருங்க. அதுதான் பெரிய இதுவே. நான் வந்து என்னோட அமெரிக்க நண்பர்கள்ட்ட கேட்டேன், எதற்காக யாருக்காக மோடி வந்து பயப்படுறதா அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்க சொன்னதை வெளிப்படையா சொன்னேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மோடி வந்து ராஜினாமா பண்ணிடணும், அதனால நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸோட ட்வீட்டை முடிச்சிருக்காரு சுப்பிரமணிய சுவாமி. அதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு ட்விஸ்டா இது வந்து பேசப்பட்டிருக்கு. அப்ப யாரால பயப்படுறாரு? ஒருவேளை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸால பயப்படுறாரா, இல்ல யாரால பயப்படுறாருன்னு சொல்லிட்டு அமெரிக்க நண்பர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி பல யூகங்கள்லாம் வந்து சோசியல் மீடியா முழுக்க பெருசா போயிட்டு இருக்கு. அதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸா தான் இருக்கும் அப்படிங்கிற விமர்சனம் நாடாளுமன்றத்திலேயே பேசிக்கிட்டாங்க. ராகுல் காந்தி தொடர்ந்து அந்த விமர்சனத்தை அங்கங்க முன் வச்சுட்டு வந்தார். ஆமா, இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனாலதான் அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு அடிபணிந்து ரஷ்யா கிட்ட என்ன வாங்க மறுத்தாங்க. இப்ப அமெரிக்கா சொன்னதுனால மறுபடியும் ரஷ்யா கிட்ட ஓடி என்ன வாங்க அப்படிங்கிற பார்வை ஒரு பக்கம் இருந்த நேரத்துல தான் இவர் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அது என்னன்னாச்சும் சொல்லிட்டு போனேன் அப்படின்னாலும் அடிச்சு கட்டாலும் சொல்லாது அப்படின்னு போய் கணத்துக்குள்ள விழுந்துக்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறாரு. அப்போ என்ன முடிவுக்கு வருவாங்க, அல்லது நாட்டின் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை இப்படி அவதூறா ஒருத்தர் எழுதிட்டு அமைதியா இருக்க முடியுமா? அது வந்து அரசு வேடிக்கை பார்க்குது அப்படின்னா அப்ப எதுவும் இல்லாம இருக்குமா? அப்ப ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள கனன்றுகிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா இவரு பிரதமர் மோடி விமர்சிக்கிறாரு, சீனா எல்லை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு ட்வீட் போடுறாரு, அதுக்கும் ராஜினாமா பண்ண சொல்லுவாரு. அப்ப இவரு பாஜக சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் தான், RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் தான். ஆனாலும் பிரதமர் மோடி அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தொடக்கத்துல இருந்து பல நேரங்கள்ல காங்கிரஸோட குரலாவே ஒழிக்கிறாருன்னு சொல்ல சுப்பிரமணிய சுவாமி வந்து. ஏன்னா மோடி நீங்க சொன்னது போல மோடிக்கு எதிராக பல கட்டங்கள்ல காங்கிரஸ் எதையெல்லாம் யூஸ் பண்ணி மோடியை தாக்குறாங்களோ அதே ஆயுதமா பயன்படுத்தி இவர் வந்து மோடியை தாக்குவார். இல்ல இவர் எதெல்லாம் தாக்குறாரோ அதை ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கிறவங்க பாஜக ஆதரவா பேசுறதோ, பாஜக இருக்கிறவங்க காங்கிரஸ்க்கு ஆதரவா பேசுறதோ சகஜம் தானங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப இதுல அவர் என்னதான் சொல்ல வராருங்கிறதுல ஒரு தெளிவான விளக்கம் இல்லை அப்படின்னாலும் இப்ப சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இதுல வந்து பிரதமர் மோடி பெயர் அடிபட்டது. பாஜக தரப்புல அதுக்கு தெளிவான மறுப்பு சொல்லிட்டாங்க. ஆனாலுமே இந்த விவகாரம் இன்னும் அணைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல இவர் ஒரு ஆர்வமா இருக்காரா, அல்லது வேற ஏதாவது குண்டு வச்சிருக்காரா? அங்க ஆல்ரெடி அதானி இந்த மாதிரி பிரச்சனைகள் அமெரிக்கால போயிட்டு இருந்துச்சு, சோ அது ரிலேட்டடா வேற எதுவும் வச்சிருக்காரா, அல்லது வெறுமனே சும்மா படத்துக்கு மட்டும் சொல்ற மாதிரி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொளுத்தி போடுவோம், நடந்தா பாத்துக்கலாம், அப்புறம் யார் கேட்க போறா அப்படின்னு நினைக்கிறாரோ தெரியல. ஆனா ட்ரம்ப் போர் ஆரம்பிச்சது முக்கியமான காரணமே தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் போர் பேசிட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் எப்ஸ்டீன் ஃபைல மறந்துடுவாங்க, நம்மளும் தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு காரணமோட சொல்றாங்க அமெரிக்கால. டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ்ல உச்சத்துக்கு போய் போர் பண்ணி இப்ப நம்ம வீட்டு வர்ற சிலிண்டரே பிரச்சனை நிக்குது, அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. சிலிண்டர் தானே பேசுறீங்க, எப்ஸ்டீன்ல பேசுறீங்களா? அதே நாங்க பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு டெக்னிக்கா பண்றாங்க. சரி, இப்ப இதெல்லாம் உலக அரசியல், இந்த அரசியல்லாம் தாண்டி நம்ம அறிவாலய அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு பெரிய அளவுல அறிவாலயத்துல தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே இருக்கு. ஒரு சில கட்சிகள் தவிர, அதாவது மாமக, முஸ்லீம் லீக் இதுக்கெல்லாம் தான் தொகுதிகள் உறுதி பண்ணியிருக்காங்க. முக்கியமான காங்கிரஸ்க்கு 28 கொடுத்துட்டாங்க. அது வந்து சில விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப மற்ற கட்சிகள் நிலைப்பாடு என்ன? பிரதான கட்சிகளா கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, அதாவது மொத்தம் 25 கட்சிகள்ல எத்தனை கட்சிகள்? 20+ கட்சிகள் இருக்காங்க கூட்டணியில. நிறைய கட்சி நீங்க என்னன்னீங்கன்னா 1-2 குறைச்சிருவீங்க. அதனால சொல்றேன் 20க்கு மேல இருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருந்தாலும் 20க்கும் மேற்பட்ட கட்சிகளையும் உங்க சமாதானப்படுத்த வேண்டிய தேவை இருந்திருக்கு. இதுல முக்கியமான கூட்டாளியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விசிக திமுகவுக்கு ஒரு வலுவான பங்காளியா, வலுவான கூட்டாளியா இந்த கூட்டணிகள்ல இருக்காங்க. அதாவது கருத்தியல் ரீதியாகவும் உங்களோட இணைந்து செயல்படுறாங்க, தேர்தல் நிலைப்பாட்டிலையும் ஒன்னா தான் இருக்காங்க. அப்போ இவங்க வந்து எதிர்பார்க்கிற தொகுதியை திமுக தரல அப்படிங்கறது அங்க பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு. அங்க உள்ள நிர்வாகி ஒருத்தர் வெளிப்படையா ஒரு பதிவு போட்டிருக்காரு, நாயுடு சமூகத்தை சேர்ந்த தேமுதிக உள்ள வர்றதுக்கும்
அவங்களுக்கு அதிக சீட்டு தர்றதுக்கும் அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தர்றதுக்கும் அவங்க ஒரு லாபி பண்றாங்க. காரணம் அங்க ஒரு சில நாயுடு தலைவர்கள் இருக்காங்க. அது மாதிரி வன்னியர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் திமுகவில் இருக்கிறாங்க. அவங்க இன்னமும் ராமதாஸ் எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வந்துடணும்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனா நமக்காக குரல் கொடுக்க நாதி இல்லை. அங்க இருக்கக்கூடிய தலித் தலைவர்களும் தலித் அமைச்சர்களும் நமக்காக எந்த குரலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளை அழிச்சு ஒழிக்க தான் பாக்குறாங்க அப்படின்னு பெரிய ஒரு மன ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காரு. இது ஏன் இந்த ஆதங்கம் வருது அப்படின்னா, நேற்று வந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் தரத்துக்கான பேச்சுவார்த்தைகள் இறுதியாக இருக்கு அப்படிங்கிறாங்க. 9, 10 இந்த ரேஞ்சில் தேமுதிக வச்சிருக்காங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலம் உங்களோட கூட்டணியிலே இருக்கும், அனைத்து கொள்கை சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரே குரலாக ஒலிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு சில அவலங்களுக்கும் எங்கள் மீது விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்திலையும் உங்கள் உழைப்புக்கான முன்னேற்றம்னா இந்த தேர்தல் தொகுதி பங்கீடு இன்னும் ஒரு 4 சீட்டு கொடுத்தா தானே எங்கள் கட்சியை முன்னேற முடியும். அப்போ தானே நான் உங்களுக்கு எப்போவுமே தோழனாக இருக்க முடியும். அதையே செய்ய மறுக்கிறீங்க, அப்போ நீங்கள் எங்களை அழிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறது இவங்களுடைய தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கு. திமுக மீது இருக்கக்கூடிய பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, எந்தெந்த கட்சிகள்லாம் நம்மளை விட்டு போவே மாட்டாங்க, போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்களுக்கு ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கட்சிகளில் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படியே திமுகவோட தான் பயணிப்பாங்கன்னு சொல்லிட்டு உறுதியாக தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து எப்படி வெளில போக மாட்டாங்களே, எவ்வளோ சீட் கொடுத்தா என்னென்னு ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனநிலையோட அணுகிறதா சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த விசிகா குற்றச்சாட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து விசிகாவும் பெருசாக வெளில போக மாட்டாங்க, இது வரைக்கும் திமுகவோட பயணம் பண்ணுறாங்க. திமுக தலைமையும் எங்கே போயிட போகிற நம்மள தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கம்மியாக கொடுத்தாலும் சரி எப்படி கொடுத்தாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தோட தான் இப்படி வந்து திமுக அணுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு உள்ள வைக்கப்படுது. அதோட வெளிப்பாடை தான் இந்த குற்றச்சாட்டை முதல் கருத வேண்டியதாக இருக்குது. இல்லை, இது குற்றச்சாட்டாகவே தான் இருக்கு. இது ஒருவேளை உண்மையா இருக்கும் பட்சத்தில் விசிக தலைவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பார். இப்போ 2ஆம் கட்ட தலைவர்களும் நிர்வாகிகளும் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒரு ஆசை இருக்கும், கட்சி பெரிய அளவில் நிற்கணும், பெரிய அளவில் தேர்தலில் போட்டிக்கிட்டு நிறைய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில் பார்ப்பாங்க. ஆனால் இந்த முறை திமுகவே தனது தொகுதிகளை குறைச்சிட்டு தான் போட்டியிடுது. 160+ தான் திமுக போட்டியிட போகுது. அதாவது 160ல் உதயசூரியன், இன்னொரு 15 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு உதயசூரியன் சொல்றாங்க. ஒரு சில கூட்டணி கட்சிகள் ஒத்துக்கொள்ற கூட்டணி கட்சிகள் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் முன்சாரி, முக்குளத்தூர் புலிப்படை கருணாசு, அப்புறம் கோமாதேகா, இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் உடன்பட்டு வந்தால் மக்கள் நீதி மையத்துக்கு கூட உதயசூரியன் சின்னம் தான் தரதா சொல்றாங்க. அதனால தான் 2 சீட்டு அவங்களுக்கு தராங்க. அப்புறம் வாழ்வுரிமை கட்சி அவங்களுக்கு எத்தனை சீட்டு தராங்க, இந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இதில் விசிகாவுக்கு மற்ற கட்சிகளும் ஒன்றா, இப்போ தேமுதிகவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதமும் விசிகாவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் ஒன்றாங்கிற கேள்வி வருது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க 0.4% வச்சிருக்காங்க, நாடாளுமன்ற தேர்தலில் வேணால் 2.5 வச்சிருந்துருக்கலாம். ஆனால் விசிகாவுடைய வாக்கு சதவீதம் என்ன, 8% பெற்று ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தால். அப்போ அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் கூட்டணிக்குள்ள அப்படிங்கிற குரல் எழத்தான் செய்யும். ஆனால் அதை வந்து விசிக தலைவர் எப்ப ரிஃப்ளெக்ட் பண்றாரோ அப்பதான் அந்த கூட்டணியில சிக்கல் வரும். அவரு ரிஃப்ளெக்ட் பண்ணாத பொழுது ஏதோ ஒரு வகையில உடன்படிக்கை ஏற்படதான் போகுது அப்படிங்கிறது தான் பார்வையா இருக்கு. அது திமுகவும் உரிய முறையில சொல்றாங்க. இப்போ எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு அன்அபிஷியல் குழு ஒன்று இயங்கிட்டு இருக்கு. அந்த குழு தலைவர்களை சந்திச்சு பேசுது, தலைவர்களை சம்மதிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுது. இது விசிகாவுக்கு எப்படின்னா மதிமுகவுக்கு இதே மாதிரி தான் நிலைப்பாடு போயிட்டு இருக்கு. மதிமுக வந்து தொடர்ந்து நிர்பந்தம் பண்றாங்களே, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தனி சின்னத்துல தான் போட்டி போடணும்னு சொல்லிட்டு அவங்க உறுதிப்பட நிக்கிறதா சொல்றாங்க. அது ஒன்றும் புதுசு இல்லையே, அவங்க தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி திமுக கொஞ்சம் அதிகமா அழுத்தம் கொடுக்குறாங்க போல மதிமுகவுக்கு. ஏன்னா நீங்க இவ்வளவு தொகுதிகள் கேட்கறீங்க அப்படின்னா உதயசூரியன்ல போட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போதே அந்த குரல் ஒலித்ததாகவும் நமக்கு கேள்விப்பட்டோம் இல்லையா. ஆனா அதனால இது என்ன பண்ணா திமுக பெரிய சிக்கலே வந்து நாளைய தினம் இப்போ நேற்றைக்கு ஸ்டாலின் வந்து திருச்சியில மாநாடு போட்டார். நாளைக்கு பிரதமர் மோடி வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வர போறாரு, அதே திருச்சியில தான் அவரோட இந்திய கூட்டணி மாநாடு போட போறாங்க. இப்போ நாளைக்கு மோடி பேசுற டைமுக்குள்ள நம்ம கூட்டணி எல்லாத்தையும் இறுதி பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய அழுத்தமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு நம்ம கூட்டணி இறுதி பண்ணா மட்டும்தான் அதுக்கப்புறம் தொகுதிகளை பிரித்து வேட்பாளர்களை போட்டு பிரச்சாரம் பண்ணுற டைம் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு மோடி வந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணா தேர்தல் தேதி அறிவிக்கலாம். மார்ச் 2ஆம் வாரம் 3ஆம் வாரம் சொல்றாங்க, அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேட்பாளரை போட்டு பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப கடினமாக போயிடும். அதனால மோடி வர டைம்ல அவரு பேசுற டைமுக்குள்ளேயே நம்ம வந்து இதை ஒரு பெரிய செய்தியா மாத்திரணும். அதுக்குள்ள இந்த கூட்டணி அழுத்தங்கள்லாம் முடிச்சு
ஒரு இறுதி வடிவத்திற்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து அந்த கூட்டணி குழு இருக்காங்கல்ல அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததா சொல்லப்பட்டது. இதுல தான் பல கட்சிகள் வந்து ரொம்ப முரண்பட்டு நிற்கிறாங்க. இதுல மதிமுக சொன்னீங்க, மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு தொடக்கத்திலிருந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தனி சின்னத்துல நிக்கணும். அதற்கு முக்கியமான காரணம் துரை வைகோனுடைய நிலைப்பாடு. துரை வைகோ தொடர்ந்து தனி சின்னத்துல செத்தாலும் தனி சின்னத்துல நிப்பன்னு 2024 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார். அதற்கப்புறம் கட்சி நிலைப்பாடவே அதுதான் இருக்கணும், கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல குரல் கொடுத்தாரு. 12 தொகுதிகளை நிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசி அது ஒரு சர்ச்சையானதுக்கு அப்புறம் நாங்க தனி கட்சி, எங்களுக்கான அங்கீகாரம் நாங்க கேட்க தான் போறோம், திமுக என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அது பேச்சுவார்த்தையில முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத நோக்கி நகர்ந்தாங்க. அப்புறம் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ என்ன சொன்னார்னா, நாங்க எந்த நிபந்தனை இல்லாம திமுகவை ஆதரிக்கிறோம், எங்களுடைய ஆதரவு தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆட்சியில் பங்கெல்லாம் ஒரு காலத்தில் நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையான ஆதரவை கொடுத்தாரு. ஆனாலும் இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, நாங்களே கம்மியான தொகுதியில் தான் போட்டியிட போகிறோம், இதில் நீங்களும் வந்து தனிச்சின்னத்தில் நின்னீங்கன்னா வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுமே அப்படின்னப்ப, நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டிட்டு தானே ஒரு எம்பி இருக்காரு, அதனால வெற்றி வாய்ப்பெல்லாம் பாதிக்காது, எங்களுக்கான சின்னத்தை கொடுங்க. நாங்கள் வந்து 12 எதிர்பார்த்தோம், ஆனால் நீங்கள் ஒரு 10 கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 7-8ல் ஜெயிச்சா நாங்கள் வந்து கட்சி அங்கீகாரம் பெறுவோம், எங்களுக்கு வந்து சிக்கல் இருக்குது, கட்சி அங்கீகாரமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனாலும் இல்லை நீங்கள் வந்து உதயசூரியனில் நின்னீங்கன்னா 6 சீட்டு உங்களுக்கு தருவோம், அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் எங்களால் 4 தான் தர முடியும் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதனால பெரிய ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. இதை துரை வைகோ ரொம்ப அப்செட்டாக இருக்கார். எப்படி இருந்தாலும் தனிச்சொல்ல தான் நிற்கணுங்கிறது ஒரு பிடிவாதமாக இருக்கு, ரொம்ப உறுதியாக இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லாம் கடந்த முறை 3 தொகுதி கொடுத்தாங்க, அதில் வந்து பெரிய அளவில் ஜெயிக்க முடியல, அதனால அவங்க 2 தொகுதி இந்த முறை கொடுத்துருக்காங்க. கடந்த முறை 2ல் நின்று 2லையும் வெற்றி பெற்ற மாமக அந்த கட்சிக்கு இந்த மாதிரி மீண்டும் 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ விசிக 6ல் நின்று 4ல் வெற்றி பெற்றுச்சு, ஆனால் விசிகாவுக்கு 8 தான் தர முடியுங்கிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டு 10 வேணும் 12 வேணும்னு கேட்குறாங்க. அப்போ வெற்றி பெற்றவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தர முடியுதுங்கிறது திமுகவோட நிலைப்பாடாக இருக்கு. ஆனால் தேமுதிக உள்ள வந்தது தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கு. ஆனால் தேமுதிக வந்த உடனே அங்கீகாரம் தரீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுத்தம் தர்றாங்க. அவங்க கொடுக்குற அழுத்தம் வந்து ஒரு வகையில் நியாயம் தான். ஏன்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு கூட்டணியில் செயல்பட்டாலும் தனிப்பட்ட கட்சி அவங்களுக்கு அங்கீகாரம் வேணும், தேர்தல் ஆணையத்திலும் சரி தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் சரி. அப்போ அவங்களுக்கான ஸ்பேஸை திமுக கொடுத்தா மட்டும்தான் அவங்க கிரவுண்டில் வந்து டெவலப் பண்ண முடியும். அந்த நோக்கத்துக்காக கேட்குறாங்க. ஆனால் இறுதியில் திமுக தலைமை சொல்றதா முடிவாக இருக்குன்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கிறாங்க. திமுக தலைமை வந்து விசிக தலைவர்கிட்டையும் பேசுது, மதிமுக பொதுச் செயலாளர்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ நேரடியாக பேசும்பொழுது இணக்கமான சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிற்காலங்களில் இது வெடிக்கலாம். எங்கள் கட்சியை முடக்க பார்த்தாங்க, நாளைக்கு வேணா விசிக தலைவர் சொல்லலாம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது இன்டாக்டா போனாதான் வெற்றி வாய்ப்பு பெற முடியும்னு 2 தலைவர்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. 2 பேருக்குமே லாபம் இருக்கு. இப்படி போனாதான் இந்த நேரத்தில் கூட்டணி உடையிறதோ கூட்டணி மாறுறதோ 2 பேருக்குமே பலனை தராதுங்கிறது 2 பேருமே நல்லா அறிந்த விஷயம் தான். ஒருவேளை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து எவ்வளவு வாக்குகளை பிரிக்கிறாரு, எவ்வளோ ஓட் பேங்க் வாங்குறாரு, ஓட் ஷேர் எவ்வளோ வாங்குறாருன்னு பொறுத்து இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி நிலைப்பாட்டு மாறலாம். ஏன்னா விஜய் அதிகமாக வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதை வச்சு கூட திமுக தலைமை நெருக்கடி கொடுக்கலாம். ஏன்னா லோக்சபா தேர்தலில் நாங்கள் வந்து அங்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ வந்து என்னதான் கூட்டணி கட்சிகள் பெருசாக எதிர்பார்த்தாலும் அதற்கு இடம் வந்து திமுக தலைமை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்களே கம்மியாக தான் போட்டி போடுறோம், அதுதான் பெரிய ட்ரம்ப் கார்டே அதுதான், நாங்களே கம்மியாக தான் போட்டிடுறோம், இந்த தேர்தலில் பல கட்சிகளை நம்ம வந்து இணைத்து போட்டிடுறதுனால அதற்கான வாய்ப்புகளை நீங்களும் தரணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டணி இதுவரைக்கும் இருந்த கட்டுக்கோப்பு இனிமே தொடருமான்னு தெரியல. இந்த தேர்தலுக்கு ஓகே, வரவிருக்கும் தேர்தலில் இன்னும் 2 கட்சி வந்து சேர்ந்துச்சுன்னா வச்சுங்களேன், அப்போ திமுக 140ல போட்டிவிடும். இனிமேல் கட்சி வரணும் அப்படின்னா புதுசாக ஆரம்பிச்சாதான் வரணும். ஆமா, இப்போ 160+ போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்க 118 வெற்றி பெறணும், அப்பதான் மெஜாரிட்டி வர முடியும். அதுவே ரொம்ப நெருக்கமாக தான் நிற்கிறாங்க. 10 திமுக தனிப்பெரும் கட்சி வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 130 கிராஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா பாஜக வெறி கொண்டு காத்திருக்கு, ஏதாச்சும் ஒன்று டக்குன்னு தூக்கி ரெடி தூக்கிடுவாங்க. அதனால தான் 130 மேலே கிராஸ் பண்ண மட்டும் தான் திமுக ஓரளவு நிம்மதியாக இருக்க முடியும். இப்போ 130 வேணும் அப்படின்னா குறைஞ்சது 170 போட்டி போட்டால் தான் முடியும். அந்த கணக்கோட திமுக செயல்படுறாங்க. ஆனால் இருந்தாலும் 160 அவங்களே குறைச்சிக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள்கிட்ட. ஸோ நாளைய தினம் வந்து யாருக்கெல்லாம் பாக்கி இருக்கு, யாருக்குள்ளலாம் முரண்பாட போயிட்டு இருக்கு, அவங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டு நாளைக்கு
இறுதி வடிவம் கிடைச்சிரும்ன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அறிவாலயத்திலிருந்து. ஆமா, அது வாய்ப்பு கம்மி தான். ஆனாலும் அதை நோக்கி நகர்றதுக்கான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வச்சுக்கலாம். திமுகல இப்படி ஒரு குழாயடி சண்டை மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, மதிக்க மாட்டேங்கிறாங்க, 2017 இருக்கிறோம் அப்படிங்கிற பிரச்சனை. இன்னொரு பக்கம் நேத்து நம்ம சொல்லியிருந்தோம், ஏஎன்எஸ் பிரசாத் வந்து விஜய்க்கு அழைப்பு கொடுத்திருந்தாரு, சொன்ன உடனே அந்த தகவல் வெளியான உடனே அவசரமா நயினார் நாகேந்திரன் நீக்கியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து கட்சி எப்பவுமே நிலைப்பாடு எடுக்கல, விஜய் நாங்க அழைக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். முன்னாள் மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா, டீயும் காஃபியும் எப்படிங்க ஒன்று சேர முடியும், ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு விஜய் நாங்க அழைக்கல அப்படிங்கறது அவரும் உறுதிப்படுத்துறாரு. ஒரு தமிழக பாஜகவோட வாய்ஸா பேசுறாங்களா இல்ல ஒட்டுமொத்த இந்தியா வாய்ஸா பேசுறாங்கன்னு பெரிய கேள்வி இருக்குல்ல. இந்தியா தான் தமிழக பாஜக பேசுனது பவன் கல்யாண் இந்தியா சார்பா பேசியிருப்பாரு, அதனால அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டா போயிட்டு இருக்குல்ல. இல்ல அப்ப ஏஎன்எஸ் பிரசாத் தலைமையோடைய உரிய வழிகாட்டுதல் இல்லாம அதை கொடுத்திருப்பாரா? அவர் கட்சியில ஒரு பெரிய மாநில பொறுப்புல இருக்காரு, ஊடகங்களை சந்திக்கக்கூடிய நபராகவும் இருக்காரு. அப்ப அவர் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை தான் தோன்றித்தனமா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப ஏதோ ஒண்ணு போட்டு ஆழம் பார்க்கறதுக்கான வேலையை பார்த்திருக்காங்க. அது எல்லா ஊடகங்களையும் தாவேகா பாஜகவோட கூட்டணிக்கு போக போகுது, தாவேகா அடிபணிஞ்சிடுச்சு அப்படிங்கிற செய்திகள் கசிய இது ஏதோ நமக்கு நெகட்டிவா மாறுதுன்னு நினைச்சு தூக்கி விட்டாங்களா, அல்லது வேற ஏதாவது மேப்பு ரூட் பிளான் வச்சிருக்காங்களா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதுல இன்னமும் வந்து அதிமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறது, குழுக்கள் எதுவும் அமைக்கல, அது மாதிரி பாஜகவும் எதுவும் அமைக்கல. இப்போ மோடி வேற நாளைக்கு வராரு, நாளைக்கு பிரம்மாண்ட கூட்டம் திருச்சியில ஏற்பாடாயிருக்கு. இப்ப திருச்சி மக்களோட மைண்ட் செட் பாருங்க, இப்பதான் வந்தாங்க, அடுத்து நீங்க வரீங்க, அடுத்து விஜய் வர்றாரு, எங்களை ஃப்ரீயாவே விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கூட்டம் கசகசு நெருக்கலாவே தேர்தல் திருவிழா போட்டு ஒரு வழியில் எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா திருச்சி தான் மையமா இருக்கு, எல்லாத்துக்கும் அதான் ஒரு காமனான பிளேஸா இருக்கும்ன்றனால கூட பல கட்சிகள் அங்க போடுறாங்க இல்லையா. இப்போ மோடி வந்து என்ன விஷயம் பேச போறாரு, நாளைக்கு வந்து பேசுறப்பயாச்சும் அதிமுக ஆட்சி அமையும், அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்ல போகிறாரா, அல்லது என்டிஏ ஆட்சி அமையும் மறுபடியும் அதை ரீஐட்ரேட் பண்ண போகிறாரா? என்டிஏ தான் சொல்ல போறாங்க. ஏன்னா பாஜக வரும்போது என்டிஏ ஆட்சி தான் சொல்றாங்க. ஆனா டக்குண்டு நாளைக்கு வந்து அவரோட ஸ்டாண்டை மாத்தினாங்க அப்படின்னா பாஜகவிலேயே வந்து யாருக்கும் பிடிக்காது. அதனால என்டிஏ அலையன்ஸ் தான் மோடி வந்து மீண்டும் உறுதிப்பட சொல்ல போறாரு. அது வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி என்னதான் ரெண்டு பேரும் உறுதிப்பட அவங்களோட கருத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இறுதியில வந்து மக்கள் ஏத்துக்கணும், அது யார் ஏத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இதுல சசிகலா வேற அதிமுக வேட்பாளர்கள் யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்க போறாங்கிற டேட்டா வாங்கிட்டு அவங்களோட பிளஸ் மைனஸ்லாம் என்னென்னங்கிறத சேகரிச்சுட்டு தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தெரியாது யார் எங்க நிற்க போறாங்கன்னு, சசிகலா எப்படி தெரியும்? இதுல தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரு கட்சி வேற ராஜினாமா பண்ணிடுச்சான், அதாவது வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆதரவு ஒரு கட்சி ஆதரவு கொடுத்ததா சொல்றாங்க, இன்னைக்கு தான் அந்த கட்சி வாபஸ் வாங்கிட்டதா சொல்றாங்க. எப்ப கொடுத்தாங்கன்னு தெரியல, முதல்ல அதை தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு போயிட்டு நாங்க ஆறுதல் சொல்ல சொன்னோம், ஆனா அவர் ஆறுதலே சொல்லல, அதனால நாங்க விலகுறோம், திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு டேக் டைவர்ட் பண்ணி போயிட்டாங்க. இத்தனை வருஷம் இருந்துட்டு திடீர்னு விட்டு போறியங்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னு சொல்றேன். இப்ப அதுல இருக்கிற ஒரே கூட்டணி கட்சின்னா தமிழ்நாடு முஸ்லீம் லீக், அந்த முஸ்தபான்னு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு ஊடகம், அவர் தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு, அவருமே போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுல மறைமுகமா இன்விசிபிள் மெம்பரா கூட்டணியில இருந்த ஒருத்தர் அவருமே வந்து நாங்க விலகுறோம் வாபஸ் வாங்கிக்கிறோங்கிற மாதிரி அவரும் பேக் அடிக்கிறாரு. அப்ப தாவேகா ஆல்ரெடி பல பிரச்சனை, கூட்டணின்னு சொல்லி இருந்த ஒரு சில கட்சிகளும் சிறிய வாக்கு வங்கி கொண்டிருந்த பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட அறிமுகம் இல்லாத கட்சிகளும் வாபஸ் வாங்குறாங்க. இன்னைக்கு வர விஜய் நேர்காணல் பண்ணியிருக்காரு, அவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. நீங்க விட்டீங்களா அவங்க விட்டாங்களா அப்படிங்கிறது வாதம், அது வாதம் தான் அது. அதனால இன்னைக்கு 55 பேர்கிட்ட நேர்காணல் முடிச்சிருக்காரு போல. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் இன்னும் கொஞ்சம் நேர்காணல் வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட பண்ண வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், நாளைக்கு மோடி வராரு, அப்புறம் தொடர்ந்து விஜய் திருச்சிக்கு வராரு, ஸ்டாலினோட கணக்கு என்னவா இருக்க போகுது கூட்டணி பேச்சுவார்த்தையில், டெல்லியில் எப்படி வந்து செந்தில் பாலாஜி விஜயோ சிபிஐ இருக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் இருக்கார்ல, அவருக்கு நாங்கள் புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை இருக்கும். ஆனால் அந்த மாளிகை என்பது ரொம்ப பழசாரிச்சு போட்டிருக்கு, அங்கே பராமரிப்பு நடந்துட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு அரசாங்க மாளிகையில் வந்து அதை வந்து ஆளுநர் மாளிகையாக மாற்றி, இப்போ அங்கே இருக்கிறாரு இல்லையா துணைநிலை ஆளுநர், அவர் அங்கே தான் குடும்பத்தோடு ஸ்டே பண்ணியிருக்காரு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அது வந்து பீச் ரோடில் இருக்க போல் இப்போ இருக்கிற ஆளுநர் மாளிகை வந்து தற்காலிக ஆளுநர் மாளிகை. அந்த பீச் ரோடு இருக்கிறதுனால அங்கே யூஸ்ஃபுல்லாகவே வந்து பாண்டிச்சேரின்னு நமக்கு தெரியும், அங்கே போதையில் வந்து அங்கே பீச் ரோடில் அதிகமாக இளைஞர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி 2 இளைஞர்கள் வந்து பீச் ரோடை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க போதையில். அப்போ அந்த ஆளுநர் மாளிகையை பார்த்து, என்னடா அது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கே, மாளிகை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு 2 பேர் சௌரியத்தை குதிச்சுட்டாங்க உள்ள. அதாவது செக்யூரிட்டிலாம் இருந்தும் அந்த அளவுக்கு கண்காணிப்பு இருந்தும் 2 இளைஞர்கள் வந்து போதையில் வந்து இதை பார்த்தோன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ளே குதிச்சுட்டாங்க நைட் டைம்.
உள்ள குதிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ள ரூம் எல்லாம் போய் திறந்து பார்த்துருக்காங்க. அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவ்வளோ லக்ஸரியா இருந்திருக்கு போல. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆசைப்பட்டு அங்கேயே 2 பேர் தூங்கிட்டாங்க. ஆளுநர் மாளிகைன்னு தெரியாம 2 பேரும் போதையில போய் படுத்து தூங்கிட்டாங்க போல. ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து எந்திரிச்சு வெளில போயிட்டார். மறுபடியும் ஒருத்தர் மட்டும் தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஏதோ பேசி தூங்கிட்டு இருந்திருக்காரு போல. அப்போ அந்த ரூம் பக்கத்துல வந்து இப்ப இருக்கிற ஆளுநரோட மகன் தூங்கிட்டு இருந்திருக்காரு. என்னடா சம்பந்தமே இல்லாம ஒரு சத்தம் வருதேன்னு பக்கத்துல பார்த்தா இவர் அந்த பெட்ல தூங்கிட்டு இருந்திருக்காரு. இவர் யாரு எப்படி உள்ள வந்தாருன்னு சொல்லிட்டு போலீஸ்ல போய் அலர்ட் பண்ண போயிட்டு போலீஸ்காரங்க போயிட்டாங்க. இவன் எப்படி உள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் போதையில பெருசா எதுவும் சொல்ல. அப்புறம் அலைகா தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸில் உட்கார வச்சு நல்லா தெரிய போதையை கலைச்சிருக்காங்க போல. அப்புறம் தான் வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. எப்படி நீங்கள் ஆளுநர் மாளிகைக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த வழியாக வந்துட்டு இருந்தோங்க, பார்க்க 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது, அதான் உள்ள எகிரி குதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. ஆனால் இது நம்புற மாதிரியா இருக்கு. போதையில் 2 பேர் உள்ள வராங்க, காவலர்களும் அதை கண்டுக்காம விடுறாங்க அப்படின்னா அப்போ பின்னாடி வேற ஏதாவது திட்டம் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், ஒருவேளை வேற மாதிரி இருந்தாலும் என்ன பதில் சொல்ல முடியும்? அதுவும் இவ்வளோ சிசிடிவி கண்காணிப்பு இருந்த பகுதியிலேயே வந்து 2 பேர் அத்துமீறி உள்ள வராங்க. அவங்க செக்யூரிட்டிலும் இல்லை, முறையான சர்வேலன்ஸ்லையும் இல்லை, ஏதோ இருந்திருக்காங்க. இவங்களும் யதார்த்தமா போய் பதார்த்தமா படுத்து தூங்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பாதுகாப்பான இடத்துல ஆளுநர் இருப்போம்னு நினைச்சிருப்பாரு. இன்னைக்கு ரொம்ப பெருமையா நினைச்சிருப்பாரு. பேசும் அழகு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.